ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஐசிஐசிஐ பேங்க்ல தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா வந்து பார்த்தோன்னா, ஒரு 1000 பிளஸ் வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 45,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்க ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான கேரிட் சைட் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து பாருங்க, இப்போ புதுசா வந்து உங்களுக்கு வந்து ஐசிஐசிஐலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ப்ரொஃபஷனல் ஆஃபீசருக்கான ப்ரோகிராம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து அதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்குமே வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இதில குடுத்துருக்காங்க பாருங்க, உங்களுக்கு வந்து அந்த ப்ரோகிராம் அப்பயே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு சேலரியுமே வந்து புரொவைட் பண்றாங்க. அப்போ வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து 2.3 லேக் 22 லேக்ல இருந்து 2.60 லேக் வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்க போது. ஸோ இதில வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க எலிஜிபிலிட்டி. ஸோ பிலோ 27 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் 27க்குள்ளார இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன்னா வந்து பாருங்க, நீங்க கிராஜுவேஷன் தான் ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள். எனி டிசிப்ளின்ல நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 55% நீங்க வந்து அந்த டிகிரி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு அந்த புரோகிராம் அப்ப வந்து பார்த்தோம்னா, ஸ்டைஃபன் வந்து தராங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2.32 லேக்ல இருந்து உங்களுக்கு வந்து 2.60 லேக் வந்து உங்களுக்கான புரோகிராம் அப்ப உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இருக்கும். ஆஃப்டர் தட் வந்து பார்த்தோன்னா, அந்த புரோகிராம் நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, ஸ்டார்ட்டிங் சேலரி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, 5,00,000 இருந்து ரூ. 5,50,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். பேஸ்ட் ஆன் யுவர் லொகேஷன பொறுத்து வந்து பார்த்தோன்னா, 5,00,000 இருந்து 5,50,000 உங்களுக்கான சேலரி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 45,000 வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே உங்களுக்கு வந்து இருக்க போது. இந்த இதுக்கு வந்து பார்த்தோன்னா, செலக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, நீங்க வந்து ஆன்லைன் ஆப்டிட்யூட் டெஸ்ட் வந்து நீங்க வந்து ரவுண்ட் 1ல வந்து நீங்க அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ரவுண்ட் 2ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அந்த புரோகிராமோட நேம் வந்து பார்த்தோன்னா, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் ஃபார் சேல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மென்ட்டா உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க இனிஷியலா. அப்போ வந்து பாருங்க 1 இயர் கோர்ஸா நீங்க வந்து பார்த்தோன்னா, 4 மந்த்ஸ் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங் வந்து உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. அது வந்து எங்க நடக்கும்னா, ஐசிஐசியோட மணிப்பால் அகாடமில தான் வந்து பார்த்தோன்னா, பெங்களூர்ல தான் உங்களுக்கு வந்து அந்த கேம்பஸ்ல தான் வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் 4 மந்த்ஸ் வந்து கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 மந்த்ஸ் வந்து பார்த்தோன்னா, இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு இருக்கும். ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து இன்டர்ன்ஷிப் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் வந்து பார்த்தோன்னா, ஆன் தி ஜாப் ட்ரெய்னிங் வந்து இருக்கும். ஐசிஐசிஐ பேங்க்லயே நீங்க வந்து பார்த்தோன்னா, ட்ரெய்னிங் வந்து நீங்க எடுக்கிற மாரி இருக்கும். டோட்டலா வந்து பார்த்தோன்னா, 12 மந்த்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, இந்த புரோகிராம் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். அந்த புரோகிராம் அப்ப தான் வந்து பாருங்க, உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து தராங்க. 2.32ல இருந்து 2.60 வந்து உங்களுக்கான சேலரியா வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ஒரு 20,000 கிட்டக்க உங்களுக்கு சேலரியா வந்து வரும். ஸோ அந்த சக்சஸ்ஃபுல்லா நீங்க அந்த புரோகிராம் நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா, இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க, உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனரி ஆஃபீசர், டெப்டி மேனேஜரா உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஏன்னா, இங்க மேலேயே வந்து பாருங்க, இந்த இடத்திலேயே வந்து சொல்லியிருக்காங்க. கேரண்டீட் ஐசிஐசிஐ பேங்கோட நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணும்போது, ஸோ உங்களுக்கு கேரண்டீடா வந்து ஜாப் வந்து குடுத்துருவோம் அப்படிங்கிறத வந்து இங்கேயே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த புரோகிராம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, டேர்ம் 1ல வந்து 4 மாசம் கிளாஸ் ரூம் ட்ரெய்னிங் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ஸ்டைஃபனுமே வந்து தராங்க. ஸ்டைஃபன் வந்து எவ்வளோ தராங்கன்னா, 5,000 உங்களுக்கான மந்த்லி ஸ்டைஃபன் வந்து இருக்கும். அந்த 4 மாசம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, டேர்ம் 2ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ஸோ இங்க குடுத்திருக்கிற மாரி 2 மாசம் வந்து பார்த்தோன்னா, இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு 22,000 இருந்து ரூ. 24,000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, உங்களுக்கு டேர்ம் 3ல வந்து பார்த்தோன்னா, 6 மந்த் வந்து பார்த்தோன்னா, நீங்க பேங்க்லயே போய் ட்ரெய்னிங் எடுப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு 28,000 இருந்து ரூ. 32,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதுதான் நான் உங்களுக்கு வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, 2.32ல இருந்து உங்களுக்கு 2.60 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து உங்களுக்கு வந்து இருக்க போது. இதுல வந்து பார்த்தோன்னா, இந்த புரோகிராம்க்கு வந்து பார்த்தோன்னா, ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. அந்த ஃபீஸ் வந்து பாருங்க 2.55ன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து நீங்க ஃபீஸா வந்து நீங்க பே பண்ற மாரி தான் இருக்கும். அந்த ஃபீஸ் நீங்க பேமெண்ட் பண்ணி தான் நீங்க வந்து பார்த்தோன்னா, அந்த புரோகிராம்க்கான கோர்ஸ் வந்து நீங்க படிக்க போறீங்க. ஆனா இதுல வந்து எப்படி ப்ரோ நான் வந்து ஃபீஸ் பே பண்ணி நான் வந்து படிக்கிறது அப்படிங்கிற நீங்க நெனச்சீங்கன்னா, இங்க வந்து பாருங்க, உங்களுக்கு அந்த சொன்னேன் பார்த்தீங்களா, 1 இயர் அந்த இதுலயே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு சேலரியே தராங்க பார்த்தீங்களா, அதிலேயே வந்து பார்த்தோன்னா, ஸோ இங்க குடுத்திருக்கிற மாரி 2.32ல இருந்து பாருங்க 2.60 வந்து நீங்க வந்து ஏர்ன் பண்ணிருவீங்க. ஸோ அந்த புரோகிராம்க்கான ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா, அவங்களே வந்து உங்களுக்கு வந்து குடுத்துருவாங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா, இந்த சேலரிய வந்து நீங்க வந்து அந்த 1 இயர்ல வந்து நீங்க வந்து எடுத்துறலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபார்மா வந்து பார்த்தோன்னா, டெப்டி மேனேஜரா உங்களுக்கான போஸ்டிங் வந்து குடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கு 45,000 உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்க வில்லிங்கா இருக்கிறீங்க. இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இனிஷியலா வந்து பார்த்தோன்னா, எடுத்ததுமே நீங்க வந்து ஃபீஸ்லாம் நீங்க பே பண்ண தேவையில்ல. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, இதுல நீங்க வந்து இந்த அப்ளை நவுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுல நீங்க அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், உங்களோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தோன்னா, அவங்க வந்து ஸ்கிரீனிங் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆகுறவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா, ஆன்லைன் டெஸ்ட், ஆப்டிட்யூட் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும். அது 2 நீங்க கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா, அந்த புரோகிராம்க்கு வந்து பார்த்தோன்னா, அவங்க வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அப்ப தான் வந்து நீங்க வந்து ஃபீஸே வந்து பே பண்ண போறீங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ண மாட்டீங்க. இந்த ரவுண்ட் 2மே நீங்க வந்து கம்ப்ளீட் பண்றவங்கள கிளியர் பண்றவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா, ஸோ நீங்க வந்து பார்த்தோன்னா, அதுக்கு ஃபர்தரா வந்து நீங்க அந்த புரோகிராம்க்கான ஃபீஸ் பே பண்ணி நீங்க வந்து படிக்க போறீங்க. ஸோ கன்ஃபார்மா உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து குடுத்துருவாங்க. இதுக்கு எப்படி நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும்னா, இங்க வந்து பாருங்க, அப்ளை நவுன்னு இந்த டேப் இருக்கு பார்த்தீங்களா, இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, ஐ அக்ரிங்கிறத நீங்க கிளிக் பண்ணிட்டு,
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து இந்த ப்ரௌஸ் ஃபைலில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், இமெயில், அதுக்கப்புறம் கிராஜுவேஷன், பின்கோடு, ஸோ இந்த ஜெண்டர் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து அப்ளைங்கிறத நீங்கள் கொடுத்துட்டா போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து உங்களுக்கு வந்து உங்களோட இமெயிலுக்கோ இல்லைனா வந்து வாட்ஸ்அப் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஆப்டிட்யூட் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ வில்லிங்கா இருக்கிறவங்க இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.